குரு வணக்கம். தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழரசன். தண்ணி தெய்வத்தை வழிபடுறோம். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களையும் சரி, நகரத்துலையும் சரி, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கும்பிடுறாங்க. இது எப்படி கும்பிட ஆரம்பிச்சாங்க, இதை எப்படி கும்பிடணும், ஏன் கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு பெண் கன்னியாக இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கன்னி தெய்வமாக எடுத்து வழிபடுற பழக்கம் குடும்பங்களில் உண்டு. பெண்களை தெய்வமா வழிபடுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தேசத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாடாக பார்க்கப்படுகிறது. சக்தி வழிபாடு அப்படிங்கிறது தாய் வழி வழிபாடு தான். இந்த கன்னி வழிபாடை பத்தி ரிக் வேதத்திலையும், மார்க்கண்டேய புராணத்திலையும், காளிதாசருடைய குமார சம்பவத்திலையும், விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலையும், தேவி பாகவதத்திலையும் கன்னிமார்களின் வரலாறு பற்றி ரொம்ப அருமையா சொல்லி. இந்த கன்னிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வை துச்சமென நினைச்சு தூக்கி எறிந்தவங்களா இருப்பாங்க. அதாவது தங்களுடைய கன்னி தன்மையை கொடுத்து, அதாவது குடும்பத்துக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக தன் உயிரை கொடுத்து காத்தவங்க எல்லாருமே கன்னி தெய்வமா வழிபடுறாங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் கன்னி தெய்வங்களாக யாரையெல்லாம் வழிபடுகிறார்கள் என்றால், குடும்பத்தில் மிகப்பெரிய நோய் தாக்கம் வரும் பொழுது அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு இறந்து சாக்ரிஃபைஸ் ஆனவங்களையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கன்னி தெய்வமாக வழிபடுகிறார்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக இருந்து அகால மரணம் அடைஞ்சவங்களையும் கன்னி தெய்வங்களா எடுத்து வழிபடுறதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு, குடும்பத்துக்கு வரக்கூடிய நோய்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது தீங்குகளாக இருக்கட்டும், தன்னைத்தானே கிரகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக இவங்க சாக்ரிஃபைஸ் ஆனவங்களா இருப்பாங்க. ஜோதிட ரீதியாக கன்னி தெய்வங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் என்றது பெண் கிரகம். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாகிய மாதுருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் கடக வீடு சந்திரன். சந்திரன் என்றாலே தாய், அதாவது பெண். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா பெண் வீடு. அதே போல அங்கிருந்து 7ஆம் பார்வையா 10ஆம் வீடு பகுது, அதாவது கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி வீடு மகரம். அதே போல சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது மூணும் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் என்ற பெண் வீடுகள்ல தான் இந்த நட்சத்திர கால் போய் விழுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு திசைகள்னு பார்த்தீங்கன்னா கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலைன்னு 4 மூலையை பிரிச்சு கூறுவாங்க. கன்னிக்கு ஒரு மூலையை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஒரு கன்னி மூலைன்னு ஒரு திசையவே கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கன்னி வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. தென்மேற்கு மூலை கன்னி தெய்வத்துக்குரிய கன்னி மூலை என சொல்றோம். இப்போ பாருங்க, கன்னி மூலையில தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோ, லாக்கரு, இன்னும் அந்த காலத்தில் சொன்னா பெட்டகம், புதையல் பெட்டகம், இதெல்லாம் கன்னி மூலையில தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க கன்னி தெய்வங்கள் அதை காவல் காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதுதான் பார்த்துக்கும். கன்னி தெய்வத்துக்கு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து நின்று கும்பிடும் பொழுதுதான் கன்னி தெய்வம் மென்மேலும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்கிறத நிதர்சனமா பார்க்க முடியும். மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அனைவரையும் வர வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு இன்னைக்கும் பெரியவங்க ஊர்ல சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கன்னியே போய் கனவுல போய் அவங்கள சொல்லி கூட்டிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த கன்னி தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆடி அல்லது தை மாதங்கள்ல பூஜைகள் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஏற்ற நாள்னு சொல்றாங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வழங்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா தை மாசத்துல 2வது நாள் கன்னி பூஜைக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. அது இல்லாம பங்குனி உத்திரத்திலையும் கும்பிடுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கன்னி தெய்வத்தை எப்படி கும்பிடணும்னு பாத்தீங்கன்னா, இறந்து போகும்பொழுது அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடைகளை வச்சு வழிபடணும். குழந்தைங்க அப்படின்னா குழந்தைங்க ட்ரெஸ் வச்சு வழிபடலாம். ஒரு இளம்பெண் அடல்ட் ஏஜ்ல இறந்துட்டாங்கன்னா சட்டப்பாவோட வச்சு வழிபடலாம். இல்ல ஒரு பெண்ணா இறந்துட்டாங்க அப்படின்னா சேலையும் துணியும் வச்சு வழிபடுறது மிக சிறப்புங்க. இன்னும் சில பேர் சமூகத்துல பார்த்திருக்கேன், இந்த இளநார் பெட்டின்னு சொல்லி அதுல மஞ்சள், சேலைகள் எல்லாம் வச்சு கண்ணாடி, சீப்பு, வளையல், பிச்சிப்பூ, மறிக்குழுந்து, சாம்பிராணி இதையெல்லாம் வீடு முழுதும் நிரப்பி முற்றத்துல தண்ணீர் தெளிச்சு கன்னியை வரவேற்று வழிபடுறாங்க. இந்த நார்பெட்டிக்கு கன்னி பெட்டி என்று சொல்லுவாங்க. இந்த கன்னி பெட்டி குடும்பத்தில் வைக்கும் பொழுது அடல்ட்டான ஏஜான டீனேஜ் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சாமி அருள் சொல்லும். இந்த மாதிரி எல்லாம் சில பழக்கங்கள் நிறைய பக்கம் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த இளநார் பெட்டி என்று சொல்லக்கூடிய கன்னி பெட்டியை வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் எடுப்பாங்க. அடுத்த தடவை கும்பிடும்பொழுது அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்பொழுது மஞ்சள் முளை விட்டு இருந்துச்சுன்னா கன்னி தெய்வம் நல்லா துடிப்பா இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஐதீகம் இன்னமும் இருக்குங்க. இந்த கன்னிப்பட்டி செய்யறது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த பண ஓலையில செஞ்சு கன்னிப்பட்டி செய்வாங்க. இது இந்த காலத்துல மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி கன்னி தெய்வத்துக்கு வச்சு கும்பிட்ட ஆடைகளை பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்ணுக்கு தான் திருப்பி கொடுக்கணுங்க. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற பெண் வேற பக்கம் திருமணமாகி போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு அந்த துணியை கொடுத்து போட சொல்லணுங்க. கன்னி தெய்வம்
நம்மளுக்கு ரொம்ப துடிப்பா வீட்டில் வந்து ஆக்டிவா நடமாட்டம் இருக்கும் பொழுது செய்வினை கோளாறுகள், பில்லி சூனியம், பேய் பிசாசு, நோய் நொடிகள், எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நம்மளை நெருங்காது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கலாங்க நிறைய வீடுகள். கன்னி தெய்வத்தை கும்பிடாத ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளோ இல்லை மாமியார் கனவுலையோ வந்துட்டு எடுத்து கும்பிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குங்க. இது நிறைய பக்கம் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டேன், நீங்க படைக்கிற வந்து துணிமணி எனக்கு பத்த மாட்டேங்குது, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், எனக்கு சேலை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி கூட நேர்ல வந்து கனவுல வந்து கேட்கறதையும் நம்ம நிறைய பக்கம் பார்த்துருக்கோங்க. இப்படி கன்னி தெய்வத்தை இந்த மாதிரி வழிபடணுங்கிறத பார்த்தோம். கன்னி தெய்வம் கனவுல வந்து சொல்லி எடுத்து கும்பிடுறது ஒரு வகைங்க. அது இல்லாமல் கன்னி தெய்வம் வீட்டில் படையில உட்காரணும், அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கிற வயதுக்கு வராத பெண்களுக்கு அருள் வந்து சொல்லணும். இந்த விஷயங்கள் நடந்தால் எடுத்து கும்பிடலாங்க. இன்னும் சில பக்கம் பார்த்தீங்கன்னா, கன்னி தெய்வத்தை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு சில மெத்தடுகளும் இருக்கு. அங்க இருக்கிற ஊர்ல மருளாளிகள்னு இருப்பாங்க. அந்த ஊர்ல இந்த தஞ்சாவூர் பள்ளியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு கேட்டோம்னாலும் கரெக்டான வழிமுறை சொல்லுவாங்க. அவங்களே அழைக்கிறதும் செய்றாங்க.